சூசைடல் தாட்ஸ். இந்த மருந்து ப்ரிஸ்கிரைபிங் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு அந்த மருந்தில் இருக்கிறதுல இந்த மாதிரி சூசைடல் தாட்ஸ் இல்லைனா வந்து ஐடியேஷன் டு சூசைட்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து தன்னைத்தானே காயப்படுத்திக்கக்கூடிய ஒரு விஷயம். இது இருந்தால் ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் அதில் இருந்துச்சு. ஸோ இது வந்து பலதரப்பட்ட ஆராய்ச்சிகள் உட்படுத்தப்பட்டது. இதில் முக்கியமாக எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, இந்த ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு நியூஸ் வந்து இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பெருசாக வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட வாட்ஸ்அப்லேயும் ஷேர் ஆகி அது வந்து பிரபலமாக பேசப்பட்டுச்சு. ஸோ அதோட உண்மைத்தன்மையை வந்து நம்ம வருவோம். அப்படி வார்னிங் கண்டிப்பாக இருந்துச்சு. ஆனால் அந்த வார்னிங் எதனால் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட மூதாதையர்கள் முன் ஜென்ரேஷன் மருந்துகளுக்கெல்லாம் இந்த வார்னிங் இருந்ததுனால இந்த வார்னிங்கை அப்படியே நீங்கள் இந்த மருந்துக்கும் வச்சுக்கணும்னு சொல்லி ட்ரக் அப்ரூவ் பண்ணும்போது அவங்க கொடுத்துட்டாங்க. இது ஒரு காரணம். ரெண்டாவது, இதை பற்றின அனாலிசிஸ் வந்து இப்போ நடக்குதான்னு கேட்டிங்கன்னா நிறைய நடந்திருக்கு. இப்போ சமீபத்தில் இப்போ ஆஸ்திரேலியன் மெடிக்கல் கவுன்சில் சொன்னதுனால இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது வந்து TGA அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தெரப்பியூட்டிக் கூட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஆஸ்திரேலியாவில் இந்த மருந்துகளை வந்து சரியான மருந்தா அப்படின்னு வந்து நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன். அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆராய்ச்சிகள் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி ஆராய்ச்சிகள் பண்ணும்போது அட்வைசரி கமிட்டி ஆஃப் மெடிசன் ACM அப்படிங்கிறவங்க இது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, evidence was not sufficient to support an association between the GLP drugs and suicidal or self-harming. இருந்தாலும் இந்த வார்னிங் அப்படியே வச்சுக்கங்க, ஏதாவது இருந்ததுன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ இதனால் பேனிக் ஆக வேண்டாம் அப்படிங்கிறது தான் அவங்க கொடுத்துருக்க ஒரு விஷயம். இதுக்கு மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படுது, இந்த சூசைடல் தாட்ஸ் வர்றதுக்கும் இந்த மருந்துக்கும் நேரடி தொடர்பு கிடையாது. ஆனால் இந்த மாதிரி சூசைடல் தாட்ஸ் அப்படிங்கிறது வேறு ஏதாவது டிப்ரெஷன் அந்த மாதிரி வியாதிகள் இருக்கவங்களுக்கு இந்த நாளமில்லா சுரப்பி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது. அவங்க இந்த மருந்தை எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மருந்துனால வர மாதிரி தெரியல, அந்த வியாதினால வர மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்கள், இதை பற்றின ஃபர்தராக நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். பட் ஆஸ் ஆஃப் நவ் எந்த பிரச்சனையும் கிடையாது. இது வந்து இவங்க சொல்கிற இந்த ஆஸ்திரேலியன் மெடிக்கல் கவுன்சில் அப்ரூவ்டு அட்மினிஸ்ட்ரேஷன் சொன்ன ஒரு விஷயம்.